சார் இப்போ எதுவாக இருந்தாலும் படம் ஓடுறதுக்கு ஒரு காரியம் நடந்தால் நல்லது தான். சினிமா இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியாக இருக்கணும். அப்போ படங்கள் ஓடணும். சத்ருன் சின்ன அமிதாப் பச்சன் எத்தனையோ காம்பினேஷன் வந்துருச்சு. ஸோ அதனால் தமிழ் சினிமாவில் இப்போ வந்திருக்கு இது நல்ல ட்ரெண்ட் தான். அப்போ அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். அதான் மிகைப்படுத்துதல் சினிமா. அதை எப்படியெல்லாம் மிகைப்படுத்தணும்னு இந்த டேரக்டர் பிளான் பண்ணி அடிச்சு தர்றாங்க. அடுத்த நிமிஷம் அடிச்சுட்டேன் ஃபோன். ஐயா இந்த படம் எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணும். சினிமா என்பது ஒரு ஒரு மாயை. ஸோ உங்களை ஜாலியாக வச்சுக்கோ ஒரு 2-3 நாளைக்கு. இப்போ கமல் சாருக்கு எப்படி விக்ரம்ங்கிற ஒரே படத்தில் ஒரு வாழ்க்கையே யூட்டன் அடிச்சாங்க. அப்படி எல்லாருக்கும் அடிக்க முடியல, அடிக்கும். இந்த ரோலு நல்ல ரோலாக இருக்கும். இன்னைக்கு கூட இருக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொடியூசர் மாணிக்கம் நாராயணன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயம் அவரை பத்தியும் தமிழ் சினிமா பத்தியும் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி இந்த பேட்டிலேயே நீங்க அதுலயும் பேசியிருந்தீங்க. வேட்டையாடு விளையாடு 2 வந்து எப்ப வேணா நடக்கலாம். இதுக்கப்புறம் நான் கமல் சார்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகளும் அமையலாம். நீங்க அது பேசுறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா அமையலாம். இல்லை நானா போகல, அவரை போட்டு சார். நான் கொஞ்சம் சுயமரியாதை ரொம்ப பார்ப்பேன். புரியுது சார். சும்மா அடிக்கடி போய் நான் வரேன்னு அவங்க வேணான்னாங்கன்னா மரியாதை போயிடும். புரியுது சார். அதெல்லாம் நான் அப்பாயின்மெண்ட் கேட்டேன், அவங்க கொடுக்குற வரைக்கும் போகணும் கொடுப்பாங்க. நான் என்ன கேட்காம உட்காந்துருக்கேன். கேட்பேன். நான் இன்னொரு 15-20 டேஸில் போய் கேட்க போகிறேன். கட்டாயம் பார்த்து அவனும் பார்க்க போகிறேன். பார்த்து சார் ஏதாவது பதில் சொன்னா தான் இந்த இடத்தோட எந்திரிச்சு போகணும்னு சொல்ல போகிறேன். அது நடக்கும். கமல் சாரை பார்த்து பேசுறது உறுதி. அதெல்லாம் உறுதி. டெஃபினட்டா போய் பேசணும். ஸோ அது மேபி இப்போ அவரோட இது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா சார், எந்த ஒரு டேரக்டர் கமல் அவர்களை வச்சு இயக்குனா நல்லா இருக்கும்? நிச்சயமா கௌதம் மேனன் தான் நான் வச்சிருக்கேன். ஏன்னா ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு வேட்டையாளர் பார்ட் 2க்கு. சூப்பர் சார். கமல் சாரும் ஓகே சொல்லுவார். பிகாஸ் அவரும் நானும் நிறைய இதை பேசியிருக்கோம். பார்ட் 1 எடுக்கலையே, படம் ஹிட் ஆகி போச்சு. ஸோ அதனால அவர் வச்சு பண்ணா தான் கரெக்டாகவும் இருக்கும். அது அவரை வச்சு தான் பண்ணுவோம். இந்த ஸ்டார் பேஸ் பண்ண படங்கள் தான் அப்ப இனிமேல் ஓடுங்கிற ஒரு டாக் இருக்குல்ல. இனிமேல் பெரிய ஹீரோ நடிச்சாதான் அப்பதான் ஓப்பனிங் வரும் சார். இல்லைன்னா கஷ்டம். நீங்க படத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். படத்தை ஓட்டி அந்த போர் தொழில் சொன்னோம்ல, ஆமா சார், அந்த மாதிரி படம் 2-3 நாள் ஓடி மக்கள் மத்திய இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கடா படம், லவ் டுடே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கடா, அப்படி வந்தா தான் படம் ஓடுமே தவிர, இல்லைன்னா முதல் ஷோவே கேன்சல் ஆகும், 3 ஷோ கேன்சல் ஆகும். ஒரு 2-3 ஷோ ஓடி மக்களுக்கு பிடிச்சா தான் படம் நீங்க ஓடும். இல்லைன்னா சும்மா எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். கண்டவன்லாம் பணத்தை கொண்ட கடல்ல எரியிற மாதிரி தான். அதை ஒரே நாள்ல எரியலாம். இல்லை நீங்க ஒரு 6 மாசம் வந்து டேரக்டர் எவனா ஒரு மாட்டுவான்ல, உங்களை போட்டு சாவடிப்பான். இந்த ஷார்ட் எடுக்கல, அது பண்ணணும், இது பண்ணணும், மழை பெய்ய, எதே சொல்லிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி உங்களை சாவடிச்சு ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு உங்க பணத்தை கரைப்பானுங்க. அது எப்படினாலும் நீங்க கரைக்கலாம். உப்புல கொண்டு கரைக்கிறதுனா அங்கேயே கரைச்சிடலாம். கடலை கொண்டு போய் பக்கத்துல கடல் இருக்கு 1 கிலோமீட்டர்ல. இல்லைன்னா ஒரு ஆளை வச்சு நீங்க உங்க ஜாதகம் சரியில்லாம உங்களுக்கு மென்டலா அவன் டார்ச்சர் கொடுப்பான். நடிக்கிறவன் முன்ன பின்ன வருவான், நடிக்கிற பொம்பளை முன்ன பின்ன வருவா, பெரிய பிரச்சனைகள் வரும். அதோட சேர்த்து படத்தை எடுக்கலாம். படம் எடுத்தா பிரச்சனை வரும். ஏன்னா நீங்க 150 பேர் டீல் பண்றீங்கல்ல, ஒவ்வொரு தினம் தவளை தண்ணிகளுக்கும் ஓனா வேலைக்கு இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு அனுபவம் வேணும். அனுபவம் இப்ப என்ன மாதிரி அனுபவம்னா அப்படிதான் இப்ப சினிமா இருக்குன்னு சொல்லி விட்டுருவான். ஆமா, எல்லாரும் அப்படி விட்டுற முடியாது. இல்ல சில பேர் கோவம் வரும்ல. இப்ப நான் படம் எடுத்தப்போ கோவப்பட்டிருப்பேன்ல. கண்டிப்பா பண்றான். அதனால சினிமா என்பது ஒரு மாயை. அது ஒரு கிளாமரஸ் இது. ஆனா அந்த சினிமா ஸ்கிரீன்ல ஓடுற போது இருக்குல்ல, ஓடும் தெரியுமா? அப்படி ஓடும். நல்லா இருக்கு. அந்த ப்ரொடியூஸ் பண்ணணும், நம்ம படம் ஓடுறேன் அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம், மன திருப்தி இருக்கும். அது படம் ஓடல அடுத்த பிரச்சனை. இவன் பார்க்கல ஸ்கிரீன்ல ஓடுது இல்ல, அது 20 டைம்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி. சினிமா என்பது மிகைப்படுத்துதல் தானே. உங்களை ஜாலியா வச்சுக்கோ ஒரு 2-3 நாளைக்கு. உங்களை போட்டு சாவடிச்சிடும். ஏன்டா அந்த படத்தை எடுத்தோன்னு தோணும். உங்களுக்கு அப்படி தோணுன படம் எது சார்? ஏன்டா எடுத்துட்ட, தெரியாம எடுத்துட்டேன்னு தோணுன படம் எது? எல்லா படமும் அப்படிதான், எக்ஸப்ட் வேட்டையாடு விளையாடு தவிர. அப்படியா? ஆமா ஆமா, எல்லா படமுமே ஏன்டா எடுத்தா இருக்கு. ஏன்னா அந்த படம் அப்படி குப்பை எடுத்தாங்கன்னா நம்மளுக்கு கோவம் வருது. சரி, படம் ஓடுற மாதிரி எடுத்துட்டோம்னா ஓகேங்க. நம்மளுக்கே தெரியுது படம் ஓடாதுன்னு. அது நம்ம படம்ங்கிறதுக்காக நான் உண்மையை பேசுறேன். டிரான்ஸ்பரண்டா தெரியுது சார். இந்திரலோகத்திலாம் அழகா பண்ணுவாங்கன்னா வடிவேலு போகணும். என்ன வடிவேலு படம் எடுக்கிறீங்க, என்னை போட்டு சாவடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டேன். நானும் அவர் ரொம்ப ஃப்ரெண்டுங்கிறது வேற. சார் படம் நல்லா இல்லைன்னு நல்லா இல்லை தான் சார். அதை போட்டு நீங்கள் சப்ப கட்டலாம் பண்ண முடியாது. நான் மித்த ப்ரொடியூசர் மாதிரி சோமாரி இல்லை சார். எனக்கு கொஞ்சம் அறிவெல்லாம் இருக்குது. எனக்கு மண்டையில் மூளை எப்படி கம்மின்னா கொஞ்சம் நான் உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த இடத்துல அறிவை கழட்டி வச்சிருவேன். உதவின்னு வந்தால் அறிவை பூரா கழட்டி கீழே வச்சிருவேன். மண்டையில் முடி பார்த்தீங்களா? இல்லை, அந்த மாதிரி நிறைய போயிடுச்சு. ஆமாம், அந்த மாதிரி அறிவே இருக்காது. ஒரு பணம் கேட்டானா கொடுத்து மாட்டிக்குவேன். பட் படத்தை பார்த்தா ஓடுமா ஓடாதுன்னு எனக்கு சொல்ல தெரியும். ஜெயிலர் படத்தை அடுத்த செகண்ட் சன் பிக்சர்ஸ் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நான் படம் சூப்பர் இருக்குன்னு வெளியில வந்த தியேட்டரை விட்டு அடுத்த நிமிஷம் அடிச்சுட்டேன் ஃபோன். ஐயா இந்த படம் எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணும் அப்படின்னு. ஜட்ஜ்மெண்ட் தானே சார், பார்த்தா படம் தெரியாது சார். இவ்வளவு ஓப்பனா பேசுறீங்க, கோவமா அந்த ஒரு இது இருக்குல்ல,
இதனாலலாம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா இண்டஸ்ட்ரியில? எவனும் என்னை எதுக்குறது இல்லை சார், ஏன்னு தெரியாது சார். அஜித்தை போட்டு தாரா கிழிச்சு எடுத்துட்டேன். அவன்லாம் ஏன்டா வாழ்றான் அப்படின்னு சொல்லி சோறு திங்கிறானுங்கிற அளவுக்கு கேட்டேன். எவனும் என்னோட சண்டைக்கு வரல. ஏன்னா என் சைடில் நியாயம் இருக்கு. நான் ஏன் பயப்படுவேன்? உண்மை தானே நான் பேசுறேன். அந்த மாதிரி இப்போ இந்த ஒரு மணிரத்னத்தை போட்டு கிழிச்சு எடுத்தேன். அவன் சண்டைக்கு வந்திருக்கணும், ஒருத்தனும் வரல. வர சொல்லுங்க, நல்லா இருக்கும். வந்தா நான் பேசுவேன். எதப்பா ஒரு ஆளை நடுவில் வச்சு பேசலாம். நான் பண்ண தப்பா, நீ பண்ண தப்பா? அதானே நியாயம். கரெக்ட் தான் சார். கோர்ட்ல கேஸ் போட்டுலாம் ஜெயிக்க முடியாது. அதனால நம்ம நம்மளை பொறுத்த நடந்தது அனுபவத்தை தான் சொல்றோம். எதுவும் கற்பனை கதையை சொல்லலை. அப்புறம் ஏன் பயப்படணும்? அவங்கள நான் எப்பவுமே ரொம்ப பார்லிமெண்ட்ரி வேர்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அவன் வேணும் தான் பேசுவேன். 2 காரணம். ஒன்று, அவன் தப்பு பண்ணவன், அவனை எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்? 2வது, என்னையோட வயசு கம்மியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் இப்போ எம்ஜிஆர் நீங்க அவன் தானே பேசுவீங்க ஸ்கூல்ல படிக்கல. எம்ஜிஆர் வந்தாங்க போனாருங்க பேசுவீங்களா? நான் படம் பார்த்துட்டு 1001 பார்த்து அப்படின்னு ஸ்கூல்ல படிக்கிற போது நல்லா நடிச்சிருக்காண்டா சிவாஜி அப்படித்தானே சொல்றோம். அது நம்மளுடைய வழக்கு மொழிங்க. நம்ம ஊர்ல எப்படி பேசுறான், எங்க ஊர்ல புரியுது, அப்படித்தான் பேசுறமே தவிர இவனை அவமானப்படுத்தணுங்கிறதுக்கு அவன் பேசுறது இல்லை. நாங்க பேச வரையிலே அவங்க அப்படித்தான் பண்றாங்க, அப்படித்தான் பேசுவாங்க. செட்டிநாட்டுல கிராமம் வந்துருச்சு. இதுக்காக அவன் வருத்தப்பட்டான்னா அவன் முட்டின்னு சாப்பிட்டுன்னு விட்டுருவாங்க. நம்ம பேர்ல என்ன இருக்கு? அவன் தப்பும் பண்ணிட்டான், என்ன ஏமாத்தி விட்டான், என் வாழ்க்கையை கெடுத்து விட்டான். அவனை நான் எங்க மரியாதை கொடுக்குறது? அப்படிதான் பேசுவேன். நான் மாறவே மாட்டேன். அதான் சொன்னேன், இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் மாறாது சார். இதுக்கப்புறம் எங்க மாறப்போகுது. ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த தமிழ் சினிமாலையுமே 2-3 நடிகர்கள் சேர்ந்து நடிக்கிறது, பெரிய நடிகர்கள் 2 பேர் சேர்ந்து நடிச்சா படம் ஓடுன்றது கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருச்சு. அது தமிழ் சினிமாக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார், இப்போ எதுவா இருந்தாலும் படம் ஓடுறதுக்கு ஒரு காரியம் நடந்தா நல்லதுதான். சினிமா இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியா இருக்கணும். அப்ப படங்கள் ஓடணும். அப்பதான் தியேட்டருக்காரன் சம்பாதிப்பான், டிஸ்ட்ரிபியூட்டர் சம்பாதிப்பான், யாரோ ஒரு 4-10-100 பேர் சம்பாதிப்பான். ஒரு 500 குடும்பம் வாழுது சார். அப்போ நல்லா தானே ஓடணும் படம். அப்படித்தான் நம்ம பார்க்கணும். ஸோ அது நல்ல ட்ரெண்டு தான் இது. அந்த காலத்துல சோலையெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆமா, ஹிந்தியில எத்தனை படம் பண்ணிட்டாங்க. தர்மேந்திரா, அமிதாப் பச்சன். ஆமா, ஒரு எத்தனை பேர் பண்ணிட்டாங்க. சசி கபூர், அமிதாப் பச்சன், எத்தனை படம் வந்துருச்சு. சத்ருகன் சின்ஹா, அமிதாப் பச்சன், எத்தனையோ காம்பினேஷன் வந்துருச்சு. ஸோ அதனால தமிழ் சினிமாவில் இப்போ வந்திருக்கு, இது நல்ல ட்ரெண்டு தான். கண்டிப்பா. அதனாலதான் இப்போ விக்ரம் சூர்யா வந்தாரு, பெரிய விஷயமாச்சு. அது அந்த மாதிரி அது 2வது ரோல் நல்ல ரோலா இருக்கும் சார். இல்லைன்னா படம் ஓடாது. விஜய் சேதுபதி எத்தனையோ படத்துல போடுறாங்க, சில படத்துல தான் எனக்கு கிளிக் ஆகுது, எல்லா படத்துலையும் போடுறது இல்லைங்க. ஸோ அதனால அந்த ரோலுக்கு ஒரு இம்பாக்ட் வேணும், அந்த டைரக்டருக்கு அறிவு இருக்கணும். அவர் கரெக்டா அதை ப்ரெசென்ட் பண்ணாருன்னா படம் ஓடும். கரெக்டா சார். இப்போ ஈவன் விஜய் அவர்களோட படம் கோட்ல கூட சிவகார்த்திகேயன் அவர்கள் இருக்கிறதெல்லாம் இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய நல்ல ட்ரெண்ட் சார். படம் அதுக்காக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வரவேற்பு ஜாஸ்தியா இருக்கும். கமல் அவர்களும் சிம்பு அவர்களும் சேர்ந்து போட்டோ வந்திருந்தது, பார்க்க அவ்வளவு நல்லா இருந்தது. பலரும் என்ன விண்டேஜ் இந்த மாதிரி தானே உங்களுக்கு வந்த மாதிரி தானே எல்லா மக்களுக்கும் ஃபீலிங் இருக்கும். அப்ப அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். அதான் மிகைப்படுத்துதல் சினிமா. அதை எப்படியெல்லாம் மிகைப்படுத்தணும்னு இந்த டைரக்டர் பிளான் பண்ணி அடிச்சு தள்ளுறாங்க. வெரி குட். அது நல்ல ட்ரெண்டு தான். எல்லாரும் சம்பாதிக்கட்டும், பொழைக்கட்டும் கொடுங்க. சிம்பு அவரோட கம்பேக் எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தது இல்ல சார், பெரிய ஒரு இதுல இருந்து இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவரை பத்தி நான் ஒரு வாட்டி கௌதம் தப்பா பேசி அவர் போய் சொல்லி கொடுத்தாரு அவன்கிட்ட. அப்படியா? இந்த மாதிரி நான் சொன்னேன் சிம்பு வச்செல்லாம் படம் எடுக்கிறதுன்னா அவங்க அப்பாவை கூப்பிடணும் அப்படின்னு. அப்படியே கௌதம் சார் சொல்லிவிட்டாரு. அதாவது சிம்பு என்கிட்ட ஃபோனில் பேசுறது இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, அது உண்மைதான். நான் சொன்னது பொய்யெல்லாம் சொல்லலை, நான் நடந்ததை சொன்னேன். அப்போ இப்போ என்ன ஆகுதுன்னா, அவரும் வேணும்னே பண்ணியிருக்க மாட்டார் கௌதமும். அவர் போய் சொல்லியிருப்பாரு அந்த படம் எடுத்த போது என்கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்டார். அப்போ நான் ஐயோ சிம்பு வச்சுலாம் நான் படம் எடுக்க மாட்டேன் சார் அப்படின்னு உண்மையை சொன்னேன். நான் என்னால் முடியாது, ஏன்னா அவருடைய அட்டிடியூட் வேறு, நம்ம அட்டிடியூட் வேறு. நல்ல பையன், அவங்க அப்பா நானும் ரொம்ப க்ளோஸ், எல்லாமே ஓகே. அவங்க அப்பா ரொம்ப நல்லவர். பட் இந்த பையன் யூத்தாக இருக்கிறதுனால அவருடைய எப்படி ஒரு இதில் அப்பா மகனுக்கு இப்போ ஒரு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் வருது, அந்த மாதிரி தானே. தீராஜ் ஒரு மாதிரி, அவன் மகன் ஒரு மாதிரி. அவர் 25 வயசாகிட்டு அவர் இஷ்டம் தான் பண்ணுவார். அவர் ஒரு அட்டிடியூட்ல இருக்காரு. ஸோ அவருடைய குணநலங்கள் மாறுற வரைக்கும் நான் படம் அவரை வச்சு எடுக்க மாட்டேன். இப்போ மாறி இருக்கலாம், நல்லது தானே. எல்லாருக்கும் மாற்றம் என்பது மாறாது. அவரும் மாறி இருக்கலாம். இப்போ கமல் சாருக்கு எப்படி விக்ரம்ங்கிற ஒரே படத்துல ஒரு வாழ்க்கையே யூட்டன் அடிச்சு, அப்படி எல்லாருக்கும் அடிக்கும்ல, அடிக்கும். அதனால நல்லதுதான், எல்லாம் நல்லா இருந்தா நல்லது. தமிழ் சினிமாலையுமே இப்போ நீங்க சொன்னீங்க தெரியுமா, ஜாதி பேஸ் பண்ண படங்களுமே ஜாஸ்தி ஆயிடுச்சு, கேஷ் பேஸ் மூவிஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் இதுதான் தப்புன்னு ஒருத்தங்களும், இது பக்கம் இன்னொரு தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கமும் ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் சினிமாலையும் இந்த இம்பாக்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இதே எப்படி பாக்குறீங்க நீங்க? தப்பு தான் சார். நீ ஜாதியை வச்சு படம் எடுக்க நிறுத்துங்கடா. அப்படி எடுத்தாலும் எல்லா ஜாதியும் ஒரே மாதிரி பண்ணுங்க. இவன் உயர்ந்தவன், அவன் தேவர் உயர்ந்தவன், ஜாதி, அதெல்லாம் பண்ணாதீங்கன்ற. இப்ப தேவர் மகனை வச்சு எல்லாரும் கமலை கிரிட்டிசைஸ் பண்ண பார்த்தாங்க. ஒழுங்கான கதை தான் எடுத்தாரு. அவர் ஒன்றும் அவமானப்படுத்தல யாரையும். இவன் பண்ணி வச்சு கதை எடுக்கிறானுங்க, கருவம் பிடிச்சவங்க. ஏண்டா பண்ணி விஷுவலா பாக்குற ஒரு மேட்டரை உங்களுக்கு யோசனை வேணாம். எடுக்க போறது நீ மக்களை மகிழ்விக்க எடுக்கிற. பண்ணியை காமிச்சா நீங்க சந்தோஷப்படுவீங்களா?
சந்தோஷப்படுவீங்களா மாட்டீங்களா? புரியுது சார். ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டமா இருக்குல்ல? தேவையா அது? தேவையா சார்? எங்க ஊர் குறைத்தி பண்ணி தான் மேய்க்கிறா. அதனால நான் பண்ணி குட்டி சாப்பிட வர சொன்னேன் அவள்கிட்ட. இல்லை, சும்மா வாமா சாப்பிடு போமா, முடிஞ்சு. சாப்பிட்டாங்க போனாங்க. ஏன் சார் இந்த மாதிரி? நான் என்ன சொல்றேன், விஷுவல் மீடியமை ஒரு மரியாதையை ட்ரீட் பண்ணுங்கன்ற நான். அதில் போய் என் ஜாதியை நான் உதிர்த்துறேன், என்னை வந்து சின்ன பிள்ளைகளை அவமதிச்சிட்டாங்க, அதனால அவன்கிட்ட போய் காட்டு. மக்களை பூரா பேரை ஏன் வந்து நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற? யாராவது ஒருத்தர் பேரை சொல்லி, பெரியார் பேரை சொல்லுவாங்க, உடனே எதையாவது ஒரு பேரை சொல்லுவானுங்க. அப்போ தான் ஒரு ஒரு யாராவது ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறதுக்கு அதெல்லாம் பண்ணுறானுங்க சார். கருமம். இதெல்லாம் எனக்கு அவமானமாக இருக்குது. இந்த சொசைட்டியில் வாழ்கிறதே வேஸ்ட்டு. சினிமா அழியாது, பட் இவனுங்க அழிக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பானுங்க, கூட குறை சம்பளத்தை கேட்டு. அவன் படம் 50 கோடிக்கு ஓடினா அவன் 100 கோடிக்கு சம்பளம் கேட்பான், அதை அட்வான்ஸாக கேட்பானுங்க. இதெல்லாம் அவனுங்களும் கொஞ்சம் மாறணும், ப்ரொடியூசர்ஸும் கொஞ்சம் யோசிக்கணும். ரெண்டாவது எனக்கு என்ன புரியலைன்னா, எதுக்காக நிறைய பேர் சினிமா எடுக்க வரான்னு எனக்கு தெரியல. சரி, நீ வந்து ஒருவேளை உனக்கு வந்து நடிக்க ஆசை இருந்தது, உன்ட்டு எக்கச்சக்க பணம் இருக்குது, கடலில் கரைக்கிறப்பெல்லாம் சினிமா எடுத்தேன்னா அதில் மீனிங் இருக்குது. ஓகே, எப்போ என்கிட்ட 10 கோடி ரூபா இருக்குப்பா, என் மகன் வந்து நடிக்கணும் ஹீரோவா, வா வந்து எடு, அது பிரச்சனை இல்லை. அந்த பணம் போயிடும், உனக்கு வராது, 99% போயிடும். ஓகே, அந்த மாதிரி ஒரு 2 பேர் வர்றதை பற்றி இல்லை. எல்லாரும் இதுக்கு சினிமா எடுக்க அலையிறான்னு எனக்கு தெரியல. நல்லவனா வாழ்ந்து போங்கப்பா. எனக்கெல்லாம் கஷ்டமே இல்லையான்னு, எல்லாருக்கும் தான் கஷ்டம் இருக்குது, எல்லாருக்கும் தான் பண பிரச்சனை இருக்குது. அத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்காக இன்னொரு இது கஷ்டப்படுத்தணும்? சொசைட்டி மாறணும், மாறுதான் பார்ப்போம். இதான் சொல்லல சார், நைட்டோட நைட்டா மாறவும் போறது இல்ல, அதை பாக்குற வரைக்கும் எல்லாமே நடக்குமான்னு தெரியல. இந்த ஒரு 10 வருஷம் கழிச்சு பேபி இதையே வந்து வேற மாதிரி நம்ம பேச நடக்கலாம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். மக்கள் மாறணும், படிக்கிறவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். எப்பா இதுதான்ப்பா மேட்ரு வாழ்க்கைங்கிறத. அதுக்கெல்லாம் சிஸ்டம் வருமானு தெரியாது. இவனுங்க வந்து ரிலிஜனை ப்ரொமோட் பண்றது, ஒரு ரிலிஜனை அவமதிக்கிறது தான் பண்றான் எல்லா இடத்துலையும். அதெல்லாம் தப்பா இருக்கு. ஓட்டு பேங்கா எல்லாத்தையும் பண்ணி, அதாவது நாட்டை குட்டிச்சவர் ஆக்குறானுங்க. எல்லாரையும் தான் நான் குறை சொல்றேன். எல்லாரும் மாறணும்னு தான் சொல்றேன். இந்த கட்சி தான் தப்பு, அந்த கட்சி அப்படி கிடையாது. எல்லாரும் மாறணும். அதாவது டிசிப்ளின் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் யூ, வித்தின் யூ. நீ வந்து டிராஃபிக்ல போகல, அடுத்தவனுக்கு இடம் கொடுக்க பழகு. நடக்கிறவனு நடக்க விடு, சைக்கிளில் போறவனு சைக்கிளில் போக விடு. நீ காரில் போறதுக்கா நீ பெரிய ஆளாக சின்ன ஆள் கிடையாது. என்கிட்ட ஒருத்தர் 1 கோடி ரூபாய்க்கு கார் இருக்கு, நான் நடந்தா வீட்டுக்கு போறேன். அதுக்காக நான் வந்து கீழ்பட்டவனா, கீழ் தந்தவனா கிடையாது. என் கார் விலை 1 கோடி ரூபா, நான் நடந்தா வீட்டுக்கு போறேன் 1.5 கிலோமீட்டரு. உடனே நான் தாழ்ந்தவன் ஆயிடுவேன்னா என்ன? ஸோ நடக்கிறவனை மதிக்க மாட்டானுங்க சார். அதாவது சைக்கிளில் போறவனை மதிக்கிறது இல்லை. இவன் ஹார்ன் அடிச்சுட்டே வருவான், கிறுக்கு பயலு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஏன்டா ஹார்ன் அடிக்கிற? எல்லாருக்கும் தானே ரோடு, ஒரு ரோடு தானே இருக்கு. ரயிலும் பிளேனும் தவிர எல்லாம் அந்த ரோடு எல்லாம் போகணும். அப்போ எல்லாரையும் ஷேர் பண்ணிட்டு போனா என்ன பொறுமையா? இவர் வேகமாக தான் போவார் 2 வீலர்ல, அவர் கார்ல ஹார்ன் அடிப்பாரு. கரும பிடிச்சவங்க எல்லாரும் எப்படி மாத்துறது? நம்ம அரசியல்வாதி நினைச்சா மாத்தலாம், சட்டத்தை கொண்டாந்து மாற்ற மாட்டாங்க. கண்டிப்பா சார். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பல விஷயங்கள் ஃப்ராங்கா நான் கேட்ட எல்லாத்துக்குமே வந்து ஓப்பனா பதில் சொன்னீங்க. அண்ட் ரொம்ப நன்றி சார். யோசிக்காம பதில் சொன்னேன். ஆமா, ஏன்னா நான் யோசிச்சு சொல்றது இல்லை. ஆமா, டக்குனு யோசிச்சோம்னா கற்பனை கதை ஆயிடும். உண்மையா பேசுறேன், அதுல என்ன இருக்கு? ரொம்ப நன்றி சார்.